தற்காப்பு கலை என்ன குங்ஃபு கலையை வந்து தெளிவாக கற்றுக்கூடிய ஆசிரியர்கள் வந்து நம்ம நாட்டில் ரொம்பவுமே குறைவாக இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய கிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் கிக்கு, ஆனால் சைடு கிக்கு, ஸ்லாப்பு, ஸ்பின்னிங்கு, ஊக் கிக்கு, என்ன கிக்ஸு எல்லா கிக்ஸுமே ஒரு கிக்கு பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதை பார்க்கும்போது தெளிவாக ஓ இப்படித்தான் இந்த கிக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அந்த கிக்கு மேலே அந்த மாணவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு நம்ம ட்ரைனிங்கும் சரியாக கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த கிக்கோட கிளாரிஃபிகேஷனை இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் நான் பார்க்க வீடியோக்கள் நான் கவனிச்சிருக்கேன். அந்த மாதிரி கிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை இழந்துருவாங்க. அதனால தயவு செய்து தற்காப்புகளை கற்றுக்கூடிய முக்கியமாக குங்ஃபு கலை மையமாக கற்றுக்கூடிய மாணவர்களாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் தயவுசெய்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிக்காக இருக்கக்கூடிய கிக்ஸில் வந்து சைடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிக்ஸு. சைடுக்கு அப்படின்றது எல்லா மாஸ்டர் ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த சைடுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு பலமான கிக்கையே வந்து பலமே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. தயவுசெய்து இந்த ஒரு தெளிவு இல்லாமல் அந்த கிக்கை வந்து சொல்லி கொடுக்காதீங்க. நிறைய கிக்கு நான் பார்க்கறனால சொல்கிறேன். பட் என்னோட கிக்கு கூட நான் சரி, உதாரணத்துக்கு சைடு கிக் பண்ணுறேன்னு வச்சுக்கல, அந்த சைடு கிக் நிறைய பேர் பண்ணுறது எப்படின்னு ஒரு டைம் நான் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ இந்த மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு கிக் வந்து இப்படி, அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், இப்படி நின்றுக்கத்தும் மூவ் பண்ணிவிட்டு அப்படி இப்படி பண்ணும்போது என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, நம்ம கிக்கு இப்படி தூக்குற லெவல், அதாவது கிக்கோட லெவல் வந்து ஹைட் லெவலில் போகும்போது நம்ம பாடி வந்து பின்னாடி சாயுது இல்லையா, அந்த மாதிரி சாயவே கூடாது. அப்படி சாஞ்சது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 50 கிலோ இருக்கோம் அப்படின்னா நம்ம எதில் நிற்கிறவங்க ஒரு நம்மளோட ஈக்குவலான வெயிட்டாக இருந்தாலும், இல்லை ஒரு 55 கிலோ 55 வெயிட் இருந்தாலும், இல்லை ஒரு 60 கிலோ இருந்தாலுமே நம்மளோட கிக்கு வந்து ஒரு 50 கிலோ, ஒரு 65 கிலோ, 60 கிலோ, அதாவது 65 கிலோ வந்து அடித்து தூக்கி தள்ளுற அளவுக்கு இருக்கணும். அதாவது அடித்து எதிரி ஒரு 4 அடி இல்லை குறைஞ்சது 5 அடியாவது பின்னாடி போகணும். அந்த மாதிரி தான் கிக்கு இருக்கணும் சைடு கிக்கு. அந்த மாதிரி கிக்கு தான் சைடு கிக்கு. ப்ரூஸோட படங்களை நீங்கள் நிறையா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ரியல் லைஃப்லேயே சைடு கிக்கோட பவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான கிக்கே வந்து பலமே இல்லாமல் பண்ணுற ஒரு கொடுமை நம்ம ஊரில் தான். நல்லா பாருங்க எப்படி பண்ணுன்றது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி தரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு கிக் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இது சரியாக பார்த்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு சைடு கிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும். கிக்கை வந்து இடுப்பை ரொம்ப டைட்டாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். கிக் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா நான் சைடாக நின்று கேட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த கிக் எடுக்கிறோம்னா இல்லையா, இந்த பேலன்ஸு கிக்கு எவ்வளோ லெவல் நம்ம மேலே லெக்கில் வந்து நம்ம எவ்வளோ மேலே தூக்குனாலும் பாடி வந்து இப்படி சாயவே கூடாது. சரியா, இதே லெவலில் தான் கிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கிக்கை இப்போ நிறைய பேர் பார்த்தா இந்த கிக்கு ஸ்ட்ரெச் இது வந்து சரியாக ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஸ்ட்ரெச் அப் நான் அதிகமாக சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரெச் அப்பே சரியாக பண்ணாதனால வர பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு பவர், பாடி இப்படி நிற்கணும். நின்னாதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இப்படி அடிக்க முடியும். கிக்கு லெவல் ஏற இப்படி பண்ணுறதும் இப்படி நீட்டு கூடாது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சைடுக்கு வந்து நீட்டுவாங்க, இது எப்படின்னு தெரியல, ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சைடுக்கு வந்து நின்று ஸ்ட்ராங்காக வெயிட்டு கொடுத்து அடித்தாதான் நல்லா ஸ்ட்ராங் இருக்கும். பாருங்க, கிக்கு இப்போ இங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பாருங்க அப்படியா, இப்படி பாடி நிற்கணும். புரியுதா? இப்படி பண்ணக்கூடாது.
நிறைய பேர் இப்படி பண்ணிருக்காங்க. சரி பண்ணிக்கங்க. தற்காப்பு கலைகளில் நிறைய கோமாளிகள் உருவாகி அதை புதுசாக கற்றுக்க வர மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. தயவுசெய்து தெளிவாக தெரியாமல் கற்றுக் கொடுக்காதீங்க. நன்றி. சைடுக்கு இந்த மாதிரி தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கிக்கை வந்து இப்படி சாயக்கூடாது. கிக் இப்படி ஸ்ட்ராங்காக நின்று இப்படி அடித்து பழங்க. ஓகே. ஷாவ்லின் குங்ஃபூ தமிழ்நாடு. நன்றி. செய்வதை திருந்த செய்வோம். சரியா? செய்யறத தெளிவாக செய்யணும், இல்லைன்னா கம்முன்னு இருந்துடும். ஓகே. நன்றி.